அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த அநியாயம் இழைக்கப்பட்டோட துவா இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுங்க அப்படின்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப பவரானது அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு யமன் நாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில், ஆளுநராக அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் பல உபதேசங்களை செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று, நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவாக்கு ரொம்ப பயப்படுங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி சொன்னாங்க? அது ரொம்ப பவரானது, அல்லாஹ்விடத்தில் உடனே அங்கீகாரம் பெறக்கூடியது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா அல்லாஹ்விடத்தில் எந்த திரையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பெருமக்களை, நம்மால் யாரும் பாதிப்புக்குள்ளாகி விடாமல், நமக்கு எதிராக யாரும் துவா செய்து விடாமல் அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற்று நம்மால் யாரும் பாதிப்புக்குள் ஆகிவிடாமல் இருப்பதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.